ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அமிர்தாம் சுத்பவோ பானுः சஷபிந்துः சுரேஸ்வரः ஔஷதம் ஜகதஸ்தேதுः சத்யதர்ம பராக்கிரமः பூதபவ்ய பவன்னாதः பவனः பாவனோ நலः காமः காமக்ருத்தாந்தः காமः காமப்ரதः பிரபுः யுகாதிகிருத் யுகாவர்த்தோ நைகமாயோ மகாசனः அதிருஷ்யோ வியக்தரூபஸ்ச சகஸ்ரஜிதானந்தசித் இஷ்டோ விசிஷ்டசிஷ்டேஷ்ட சிகண்டேன குஷோ விஷः क्रोधः क्रोधकृत्कर्ता विश्वबाहुर्महीधरः अच्युतप्रथितः प्राणः प्राणदो वासवानुजः अपां निधिरधिष्ठानम् अप्रमत्तप्रतिष्ठितः स्कन्दस्कन्धतरो धुर्यो वरदो वायुवाहनः वासुदेवो बृहद्भानुरादिदेवः पुरन्दरः. ஸ்லோகத்தோட ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 36வது ஸ்லோகம். சங்கர பாஷ்யத்தோட ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இது 49வது ஸ்லோகம். இதில் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வந்ததில் லாஸ்ட்டாக எது வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாயு வாகனக அப்படின்றதுலேருந்து ஆரம்பிக்கணும். 331வது நாமம் வரதக அப்படின்றது நம்ம பார்த்தாச்சு. சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா வரதஹஸ்தம் உடையவர். அவருடைய ஹஸ்தத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், சௌக்கியமாக இருப்பா அப்படின்னு வரம் கொடுப்பார். ரொம்ப அருமையான கை பெருமாளுக்கு. எனக்கு பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான கை, நான் இருக்கேன்ப்பா அப்படின்ற சொல்கிற கை. இந்த வரத கை வந்து பார்த்தீங்கன்னா வரதஹஸ்தம்னு சொல்லுவோம். அது ரொம்ப பக்தர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனசாந்தியை கொடுக்கக்கூடிய, நான் இருக்கேன் கூட, நான் இருக்கேன், உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா 330வது நாமம் வரதகன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா பாஷ்யம் பண்ணும்போது சொல்றார், அபிமதான் வரானு ததாத்தி இதி. பக்தர்களுடைய அபிமதான் அப்படின்னா விருப்பம்னு அர்த்தம், இச்சை. இச்சைப்பட்ட வரங்களை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு ததாதி கொடுப்பதனால பகவானுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வரதகான்னு பேர். இதே வந்து பார்த்தீங்கன்னா யாகசாலையில தட்சிணை கொடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பசுமாடுகளுக்கு ஒரு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரம் காம் அப்படின்னு போட்டார் ஆச்சாரியர். வரம் அப்படின்னா பசுவை. பசுவை வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணையா எஜமான ரூபத்துல இருந்துகிட்டு கொடுக்கறதுனால பகவானுக்கு பேர் வரதகான்னு பேர். எல்லா எஜமானர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர ரூபம்தான். அப்ப எங்கெல்லாம் யாகசாலையில வந்து பார்த்தீங்கன்னா எஜமானன் இருக்கானோ அந்த எஜமானன் சாட்சாத் விஷ்ணு ரூபத்துல இருந்துகிட்டு பசுமாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா ரித்விகுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தட்சணையா கொடுக்குறார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வரதகா அப்படின்னு பேரு. ஸ்ருதியையும் கோட் பண்ணிட்டார், கைர் வைஹி வரஹா அப்படின்னு ஸ்ருதி கொட்டேஷன் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 331வது நாமம் வாயு வாகனக. பாருங்களேன், எல்லா ஸ்லோகத்திலையும் எப்படியாவது பிராணன், வாயு, சூரியன், அக்னி ஏதாவது கொண்டு வந்துடுவார். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வாயு வாகனக அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாயு அப்படின்னா காற்று, வாகனக அப்படின்னா சுமந்து செல்பவர்னு அர்த்தம். வாயுவை சுமப்பவர். என்ன சொல்றீங்க சாமி அப்படின்னா, இந்த வாயு வெளியில வீசிக்கிட்டு இருக்கே, இந்த வாயுவை வந்து பார்த்தீங்கன்னா வீசும்படி செய்பவர். ஏ வாயுவே, நீ என்ன பண்ணு, வேலையை பண்ணு அப்படின்னு அவர் தான் ஏவி இருக்கார். அந்தர்யாமியா இருந்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாயுவை வந்து பார்த்தீங்கன்னா வீச செய்பவர் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து ஹிரண்ய கர்ப்பர் எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்தர்யாமியை எடுக்கணும். வாயுக்குள்ளார இருந்துகிட்டு வாயுவை வந்து பார்த்தீங்கன்னா இயக்குபவர். நம்ம படிக்க போகிறோம் இன்னும் 2-3 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கீதா கிளாஸில் அந்தர்யாமி பிராமணன் வரப்போகுது. அப்போ உங்களுக்கு இது புரியும். வாயு வாகனக அப்படின்னா வாயுக்குள்ளார இருந்து கொண்டு வாயுவை வந்து பார்த்தீங்கன்னா வீசும்படி செய்பவர் எவரோ அவருக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகவானுக்கு பேர் வாயு வாகனகன்னு பேர். பாஷ்யக்கார் சொல்றார், மருத்தக சப்த ஆவகாதீன்னு மொத்தம் 7 விதமான காற்றுகளை வந்து பார்த்தீங்கன்னா வாயுவை வந்து பேதம் பண்றாங்க. ஆவக முதலிய
ஆவக, பிரவாக அப்படின்னு, பிராவக அப்படின்னு நிறைய வாயுக்கள், 7 வாயுக்கள் இருக்கு. நான் சாந்தோக்கியத்துல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோட் பண்றேன், திரும்ப வரப்போகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா திரும்ப இன்னொரு வாட்டி வரும்போது அந்த அக்கேஷன்ல சாந்தோக்கிய மந்திரத்தை நான் கோட் பண்றேன். அப்போ 7 விதமான வாயுக்கள் இருக்கு, 7 விதமான அக்னிகள் இருக்கு. முண்டக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா காளி, கராலிச்ச, மனோஜ, வாச்ச அப்படின்னு அக்னிய 7 பத்தி பேசும். சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா 7 விதமான வாயுக்களை பத்தி பேசும். 7 விதமான வாயுக்களையும் வாகயத்தி அப்படின்னா வகனம் பண்றது அப்படின்னு அர்த்தம், தாங்குதல்னு அர்த்தம், சுமக்கிறதுன்னு அர்த்தம். இந்த 7 வாயுக்களையும் உள்ளிருந்து அவைகளை என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தாங்கிறவரா இருக்கார் பகவான். அதனால அவருக்கு பேரு வந்து வாயு வாகனகன்னு பேர். தாங்கிறவர்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா வாயுக்களை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளிருந்து வீசும்படி செய்பவர் அப்படின்னு சொல்லலாம். அந்தர்யாமி அப்படின்னு அர்த்தம். வாயுன்றது எடுத்துக்கிட்டீங்கன்னா பிராணன், வாயு அப்படின்னு எடுத்தா ஹிரண்யகர்பர். அதே வந்து வாயு வாகனகன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ளார இருக்கிறது சத்தியசிய சத்தியம் அப்படின்னு மூர்த்தாமூர்த்த பிராமணம்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது சொல்லும், இந்த ஹிரண்யகர்பருக்கு பேரு சத்தியம் அப்படின்னு பேரு. சத்தியசிய சத்தியம் அப்படின்னு சொல்லும். சத்தியத்துக்கும் சத்தியமானவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஹிரண்யகர்பருக்கும் மேல யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தர்யாமி ஈஸ்வரன். அதே மாதிரிதான் இங்க வந்து வெறும் வாயுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா என்ன எடுக்கணும், ஹிரண்யகர்பர் எடுக்கணும். அந்த வாயுவையும் வகனம் பண்றவர் அப்படின்னா நான் ஏற்கனவே எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். சூத்திராத்மானா நூலு, ஹிரண்யகர்பர்னா நூலு. அப்ப அந்த நூலை வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார யார் இருக்கா, பஞ்சு. ஏன்னா பஞ்சு இல்லைன்னா நூல் இருக்காது. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாயுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்தர்யாமி இருக்கார். அவர் தான் அதை வந்து பாத்தீங்கன்னா வீசும்படி செய்கின்றார். அவருக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாயு வாகன அந்தர்யாமின்னு போட்டுக்கணும் பக்கத்துல. அதுக்கப்புறம் 332வது நாமம் சுத்த பிரம்மத்தை சொல்ல வருது. வரதக ஈஸ்வரன், வரதக ஈஸ்வரன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாயு வாகனக அந்தர்யாமி ஈஸ்வரன், அவரு ஈஸ்வரன் தான் அந்தர்யாமி. இப்ப வாசுதேவக அப்படின்னு போட்டீங்கன்னா சுத்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா வாசுதேவக அப்படின்னு போடணும். வாசுதேவகனா என்ன சுவாமி அப்படின்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நிறைய இருக்கு. பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மங்களாச்ச இதுல வந்து பலஸ்ருதியில வந்து பாத்தீங்கன்னா வாசனாத் வாசுதேவஸ்ய வாசிதம் புவனத்திரியம் சர்வபூத்த நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதே அப்படின்னு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பலஸ்ருதியில நம்ம வந்து படிக்க போறோம். வாசனாத் வாசுதேவஸ்ய எங்க இருக்கு, வாசனாத் வாசுதேவஸ்ய வாசிதம் 19வது பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும், வியாச உவாச்ச அப்படின்னு உங்களுக்கு கொடுத்த பாராயணத்துல கொடுத்துருக்கேன் பாருங்க. வாசனாத் வாசுதேவஸ்ய வாசிதம் புவனத்திரயம் சர்வபூத்த நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதே அப்படின்னு இருக்கு. நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாசுதேவனுக்கு அர்த்தம் எடுக்கும் போது நிறைய பேர் என்ன பண்றாங்க, நிவாச அர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். வச நிவாசே அப்படின்னு ஒரு தாத்து இருக்கு. அந்த தாத்துக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா வாசம் செய்தல் அப்படின்னு அர்த்தம், ஒரு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வச ஆச்சாதனைன்னு ஒரு தாத்து, அந்த தாத்துல இருந்து வாசுதேவக பண்ணப்படும். அதுக்கு என்ன அர்த்தம்னா மூடி மறைக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த 2 மீனிங்கே வந்து பாத்தீங்கன்னா விஷயம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 மீனிங்கே எடுப்பாங்க. ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வெறும் வச நிவாச அர்த்தம் வசிப்பதில் மட்டும் எடுக்கிறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறையா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். வாசுதேவகக்கு என்ன மீனிங், வசதி வாசயதி ஆச்சாதயதி சர்வமிதி வா வாசுகு. முதல்ல வாசுகுன்னு ஒரு பேருக்கு நிர்ணயம் பண்றார், அர்த்தத்தை நிருப்தம் பண்றார். அதுக்கப்புறம் தேவகன்ற சப்தத்துக்கு நிருப்தம் தனியா பண்றார், அப்புறம் ஒன்னா சேர்க்கிறார். வாசுனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா வசதி வாசம் செய்வதால் வாசு, சர்வமிதி எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் வாசம் செய்வதால் அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வாசுகுன்னு பேர். எல்லாத்துக்குள்ளாரையும் அவர் தான் வாசம் பயின்றார். எப்படி பண்றார், அகமாத்மா குடாகேசகன், நான் 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 அப்படின்னு வாசம் பண்றார். அதுக்கு அடுத்தது வாசயதி, வசதி வாசயதி. வாசயதி அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டு கவர்னு அர்த்தம். வாசயதிக்கு மீனிங் தான் ஆச்சாதயதி அப்படின்னு போடுறார், 2 அர்த்தம் போட்டார். வசதி அப்படின்னா வசித்தல், வாசயதி அப்படின்னா என்ன அர்த்தம், மூடுறதுன்னு அர்த்தம், எல்லாத்தையும் மூடி மறைத்தல் அப்படின்னு அர்த்தம். அதுதான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஆச்சாதயத்தின்னு மீனிங் சொல்றார். வாசயதிக்கு மீனிங் ஆச்சாதயதி, மூடி மறைக்கின்றார். என்ன சுவாமி மூடி மறைக்கிறார்,
சர்வமிதி, இந்த லோகத்துல இருக்கிற எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மூடி மறைக்கின்றார். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கீதால வந்து ஏற்கனவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்த்துருக்கோம். கீதால 7வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 7:25 அந்த ஆச்சாதயத்துக்கு மேல வந்து போட்டுக்கிட்டா போதும். நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவிருதா அப்படின்னு 7:25 வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகத்துல சொல்றார். நாகம் பிரகாஷ சர்வஸ்ய, பகவான் எல்லாத்துக்கும் உள்ளாரையும் வாசம் பண்ணாலும் அந்த பகவான் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம இருக்காரு. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகமாயா சமாவிருதா, அவருடைய யோக மாயையினால வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மூடி மறைச்சிருக்கார். மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாம் அஜம் அவ்யயம். இந்த முட்டாள் உலகம் வந்து பாத்தீங்கன்னா மூர்க்கமான உலகம், நாமரூப குணங்கள்லயே மயங்கி போய் என்னை அறிவதில்லை. அஜம் அவ்யயம், என்னை வந்து பாத்தீங்கன்னா பிறப்பில்லாதவன், அவ்யயமானவன், நான் ஆத்மாவா எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கேன், அவ்யக்தமா இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனங்களுக்கு தெரியவே இல்லை. வெறும் நாமரூபத்திலேயே அவங்க மோகம் அடைஞ்சிருக்காங்க. அந்த மோகத்துக்கு பேர் தான் என்ன பேரு? மாயான்னு பேர். அப்ப பகவான் என்ன பண்றார்? தன்னுடைய மாயையினால எல்லாத்தையும் மோகம் அடைய வச்சு என்ன பண்றார்? பார்வையை எல்லாத்தையும், மெஜிஷியன் தானே, எல்லா கண்களையும் கட்டி என்ன பண்றார்? காட்சிகளை காட்டுகின்றார். ஆச்சாதனம் பண்றவர் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் வச ஆச்சாதனே தாத்துல. ஆச்சாரியர் சொல்லிட்டார் சர்வத்தையும் அது மாதிரி பண்றாரு. அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வாசுகு அப்படின்னு பேர். இன்னொரு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றார். என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தாத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவகக்கு மீனிங் பண்றார். தீவ்யதி கிரீடதே விஜிகீஷதே வியவஹரதி தியோததே ஸ்தூயதே கச்சதி வா தேவஹா. தேவகன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான தாத்து இருக்கு, திவாதி கணம் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் திவ அப்படின்னு ஒரு தாத்து, திவு. தாத்துவோட பேரே வந்து பாத்தீங்கன்னா திவு. அந்த ஒரு தாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இத்தனை மீனிங் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. தீவ்யதி, திவு அப்படின்ற தாத்துக்கு தீவியத்தி அப்படின்னு அர்த்தம். தீவியத்தின்னு என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா கிரீடத்தே முதல் அர்த்தம். தீவியத்திக்கு அர்த்தம் கிரீடத்தே, விளையாடுதல், மகிழ்தல் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா விஜிகீஷதே, வெற்றி கொள்வதில் இச்சைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா விஜிகீஷதேன்ற ஒரு மீனிங். அதுக்கப்புறம் வியவஹரதி அப்படின்னா விவகாரம் செய்வதில், விவகாரம் செய்யறது மூணாவது அர்த்தம். தியோதத்தை அப்படின்னா பிரகாசிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசத்தி அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து ஸ்தூயத்தை அப்படின்னா ஸ்துதிக்கப்படுதல் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் கச்சதி அப்படின்னா செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். இத்தனை அர்த்தத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த திவுன்ற தாத்து யூஸ் பண்ணப்படுது. தேவகான்ற சப்தத்துக்கு இத்தனை அர்த்தம் இருக்கு. தேவகனா என்ன அர்த்தம்? விளையாடுகின்றவன் முதல் அர்த்தம். கிரீடத்தே, தீவியத்தி கிரீடத்தேன்னு அர்த்தம், விளையாடுகின்றவன். எல்லா தேகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் விளையாடிக்கிட்டு இருக்கார். அதே நேரத்துல விஜிகீஷதே, அவர் தான் வெற்றி கொள்ள ஆசைப்படுகின்றார். எல்லாத்துக்குள்ளாரையும் வெற்றி கொள்ளணும்னு ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசையா பகவான் இருக்கார். வியவஹரதி, உள்ள இருந்து வந்து பாத்தீங்கன்னா உணர்வா உயிரா வந்து பாத்தீங்கன்னா உணர்வு பேசா இருக்கு. அந்த உயிர்னு சொல்லக்கூடிய பிராணன் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள்ல புகுந்து அவர் தான் எல்லா காரியங்களையும் செய்கின்றார், விவகாரம் பண்றார். நான் பேசுறேன், பிராணன் தான் பேசுது. நான் பார்க்கிறேன், பிராணன் தான் பார்க்குது. நான் எல்லா இந்திரியங்கள்லயும் காரியங்கள் பண்றேன், நடக்கிறேன், ஓடுறேன், கைகளால விவகாரம் பண்றேன். எல்லா விவகாரங்களும் யாரு பண்றான்னு கேள்வி கேட்டீங்கன்னா அந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய ரூபங்கள்ல இருந்துகிட்டு, அந்த கரண ரூபத்துல இருந்துகிட்டு எல்லாத்தையும் இயக்கி அதுதான் வந்து பாத்தீங்கன்னா விவகாரம் பண்ணுது பிராண ரூபேன. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தியோதத்தை, பிரகாசிக்குது அந்த கரணம். விவகாரம் பண்றது கர்மேந்திரியம், ஞானேந்திரியம். அந்த கரணம் வந்து பாத்தீங்கன்னா தியோதத்தை நல்லா பிரகாசிக்குது. அந்த கரணம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிரகாசம், அறிதல் அப்படின்றது. மனசு அறியுது, புத்தி அறியுது, சிந்தனை பண்ணுது. இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்கிற தன்மை தியோதத்தே. ஸ்தூயத்தே, எல்லாத்தையும் ஸ்துதிக்கும்படி செய்யுது. யாரு நமஸ்காரம் பண்றோம்? தேவனை போய் நமஸ்காரம் பண்றோம், அதுவும் ஸ்துதி பண்றோம். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஸ்துதி பண்றோம்ல, அந்த ஸ்துதி பண்ற ரூபத்துல யார் இருக்கா? பகவான் தான். என்னங்க ஆச்சரியம்! சகஸ்ரநாமத்தினால தன்னைத்தானே அவர் ஸ்துதி பண்ணிக்கிறார். தானே இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா அநேக ஜீவராசிகள் ரூபத்துல இருந்துகிட்டு தன்னையே தான் வந்து பாத்தீங்கன்னா புகழ்ந்துக்கிறார். பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா புகழ்ந்தா ரொம்ப பிடிக்குமா, புகழ்ச்சிக்கு அடிமை இருந்தாலும்.
அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றாங்களோ அவங்க மேல அவருக்கு ஒரு கண் எப்பவுமே இருக்குமா, சரி சரி நான் கொடுக்குறேன், நான் பாத்துக்கிறேன், ஒண்ணு கவலைப்படாது அப்படின்றாரு. அப்ப சகஸ்ரநாமத்து மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஜீவ ரூபத்தில் இருந்துகிட்டு அவரே தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதியும் செய்து கொள்கின்றார், தன்னையே தான். அது மட்டும் இல்லாம கச்சதி இது, இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து போறதா இருக்கிறவன் எவன் அப்படின்னா, ஒவ்வொரு தேகத்துக்கா வந்து வந்து போயிட்டு இருக்கான் ஜீவ ரூபத்துல. இந்த தேகத்தை விட்டு அடுத்த தேகத்துக்கு போறது, அடுத்த தேகத்தை விட்டு அடுத்த தேகத்துக்கு போறது, இதெல்லாத்தையும் பண்றவன் வந்து பாத்தீங்கன்னா அதே ஜீவாத்ம ரூபத்துல. அப்ப ஜீவாத்ம ரூபத்துல யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான் இருக்கார். அதனால அவனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தேவகான்னு பேர். ஜீவாத்மானு ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ், ஜீவன். அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸோட பிரகாசம் எது அப்படின்னா வெறும் பிரகாசித்தல், அறிதல். அந்த ரூபத்துல யார் இருக்கா, ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் தான், ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் தான் எல்லா தேகங்கள்லயும் இருக்கு. அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் தான் என்ன பண்ணுது, விளையாடுது, மகிழ்ச்சி அடையுது, கிரீடத்தை. அதுதான் என்ன பண்ணுது, விஜிகீஷத்தை, வெற்றி கொள்ள ஒவ்வொரு ஜீவாத்மாவும் ஆசைப்படுது. அந்த ஜீவாத்மா இருக்கிறது தான் விவகாரம் பண்றது. நான் தர்மம் பண்றேன், அதர்மம் பண்றேன், நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு எல்லா விவகாரங்களையும் அந்த ஜீவாத்மா தான் பண்ணுது. அந்த ஜீவாத்மா தான் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்குது, நான் பிரகாசிக்குது ரிஃப்ளெக்ஷனா. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பகவானை வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஒரிஜினல் பிம்பத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த சகஸ்ரநாமத்தினால ஸ்துதி பண்ணுது. அதே ஜீவாத்மா தான் புண்ணிய பாப்பம் முடிஞ்சோன்னு இந்த தேகத்துல போக முடிஞ்சோன்னு அடுத்தடுத்த தேகங்களுக்கு போகுது. இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவ ரூபம் அப்படின்னா என்ன அர்த்தம், பிரகாச ரூபம், ஜீவ ரூபமா. நான் இன்னைக்கு காலையில கூட உங்களுக்கு சொன்ன 2 பிரகிருதி சொல்லியிருக்கேன் கீதால. 7 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில 7 நாள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்கேன் 2 பிரகிருதி. எது சுவாமி அப்படின்னா பரா பிரகிருதி, அபரா பிரகிருதின்னு 2 நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். இந்த பரா பிரகிருதி அபரா பிரகிருதி என்னது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கீதால சொல்லும் போதே 7 நாள்ல சொல்லும் போது பகவான் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, பூமிரா பூனலோ வாயு கம்மனோ புத்திரே வச்ச அகங்காரம் இதீயமே பிரகிருதி பிரகிருதி பின்னா அஷ்டதா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 7வது அத்தியாயம் 4வது ஸ்லோகம் அதை சொல்லியிருக்கு. 8 விதமான பிரகிருதி, அபரா பிரகிருதி, மாயான்னு பேரு. அதுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கு, ஜீவபூதாம் மகாபாகோ ஏதம் தாரியத்தே ஜெகத். ஜீவபூதம் அப்படின்னு சொல்றது. ஜீவபூத்தம்னா என்ன அர்த்தம், ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். ஒவ்வொரு தேகத்துக்குள்ளாரையும் இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதிபிம்ப சைத்தன்யம், சிதாபாசன் அப்படின்னு பேரு. அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிம்பம் பிரகாசம் அப்படின்னா பிரதிபிம்பமும் என்னவா இருக்கும், பிரகாசம். அதுதான் இங்க தேவகா அப்படின்ற சப்தம் அந்த ஜீவபூதத்தை குறிக்கும். அப்போ வாசு தேவகா அப்படின்னு 2 அர்த்தம் எடுக்கணும். எடுக்கும்போது ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்தது சொல்றார் விவகரத்தி இது வாசுச்ச அசௌ தேவஸ்ச இது வாசுதேவக. பகவான் எப்படி இருக்காருன்னா வாசுவாவும் இருக்கார். என்னது வாசுனா என்ன அர்த்தம், ஈஸ்வரனாவும் இருக்கார். அதே நேரத்துல தேவக அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸாவும் இருக்கார். அவர்தான் பிம்பமாவும் இருக்கார், அவர்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதிபிம்பமாவும் இருக்கார். வாசுன்றது வந்து பாத்தீங்கன்னா பிம்பத்தை குறிக்கும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவகன்றது அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பிரதிபிம்பத்தை குறிக்கும். வாசுவாகவும் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா தேவனாகவும் இருப்பதால் பகவானுக்கு பேர் வாசுதேவகான்னு பேர். ஒவ்வொன்றத்தையும் நிருப்தம் பண்றதுக்காக கொட்டேஷன்ஸ் வந்து கொடுக்கிறார் மகாபாரதத்துல இருந்து. சாதயாமி ஜகத் சர்வம் பூத்வா சூரிய இவாம்புசி இவாம் சுபிஹி சர்வபூதாதிவாசஸ்ச வாசுதேவஸ்ததஸ்மிருதஹ. சாதயாமி அப்படின்னா மூடுவதாலும், ஜகத் சர்வம் என்னது, ஜகத் சர்வத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சாதயாமி, இந்த மொத்த உலகத்தையும் நான் என்ன பண்றேன், மாயையினால மூடுகின்றேன். என்னுடைய சுபாவம், என்னுடைய மாயையினால வந்து யோக மாயையினால என்ன பண்ற, எல்லாத்தையும் சாதயாமி, எல்லாத்தையும் மூடி மறைக்கிறேன், உண்மை தெரிய மாட்டேங்குது. பூத்வா சூரிய இவாம் சுபிகி, சூரியனோட கிரணங்கள் இருக்குல்ல, சூரியனோட கதிர்கள் இந்த மொத்த ஜெகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வியாபிச்சிருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பகவானோட அந்த ஞானம், அந்த மாயையோட சேர்ந்து இருக்கிற அந்த ஞானம் இருக்கு. அந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா தெரிய மாட்டேங்குது. என்ன தெரியுதா, இப்ப நம்ம சூரியனை பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, பார்க்க முடியுமா சூரியனை அப்படின்னா, நல்லா உச்சி வெயில் சூரியன்.
அப்ப முத்திரை இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்க முடியாது. சூரியனை வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முத்திரை வச்சு பார்க்கணும் அப்படின்னு மாத்தியானிக்க சந்தியால முத்திரையை சொல்லுவோம். அதே நேரத்துல வெறும் கண்களால இப்படி நம்ம பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், அந்த கதிர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை பார்க்க விடாம மறைச்சிருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்க முடியாதவரா இருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய மாயையினால வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா மூடி மறைக்கின்றேன். ஒரு அர்த்தம் ஆச்சாதனை அர்த்தத்துல சொல்லியாச்சு. 2வது லைன்ல சொல்றாரு சர்வ பூதாதி வாசஸ்ச. அதிவாசம் அப்படின்னா ஆதாரமாக கொண்டுன்னு அர்த்தம். அதிவாசம் அப்படின்னு அதிஹரி அப்படின்னா அவ்யய சமாசத்துல அதிஹரி அப்படின்னா ஹரியை ஆதாரமாக கொண்டு இது அதிஹரி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதிவாசம் அப்படின்னா ஆதாரமாக கொண்டு வாசம் பண்றவர். யார் ஆதாரமா வச்சிருக்கார்? இந்த ஜீவர்கள்லாம் இருக்காங்களே, எல்லா தேகம் இருக்கு, இந்த எல்லா தேகத்தையும் ஆதாரமா கொண்டு தேகத்துக்குள்ளார பகவான் என்ன பண்றார்? வாசம் பண்றார். தேகோ தேவாலய புரோக்தா ஜீவோ தேவ சனாதனக. இந்த ஸ்லோகம் அப்படியே போன 2த்துக்கும் கரெக்டா வரும் பாரு. ஜீவோ தேவ சனாதனக. ஜீவன் தான் தேவனா இருக்கான். இந்த தேகம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவன் வாசம் பண்ணக்கூடிய தேவாலயம். தேகோ தேவாலய புரோக்தோ ஜீவோ தேவ சனாதனக. அப்ப இந்த தேகத்துல ஒவ்வொரு எறும்பு முதல் கொண்டு பிரம்மா வரைக்கும் இருக்கிற சர்வ தேவதைகளையும் சர்வ பூத எல்லா உண்டான எல்லா பூத்தங்களையும் அண்ட சராச்சரங்களையும் தன்னுடைய தேகமா வச்சுக்கிட்டு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா வாசம் பண்றார். அதிவாசம்னா ஆதாரமா வச்சுக்கிட்டு வாசம் பண்றார். அதனால வாசுதேவஸ் அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வாசுதேவன் என்று ததக ஸ்மிருதக அந்த காரணத்தினால் நினைக்கப்படுகின்றார். 2 காரணம் சொல்லியாச்சு. 2த்தையும் ஒரு ஸ்லோகத்துல சொல்லிட்டேன். ஒண்ணு மறைத்தல், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நிவாசம் செய்தல். அந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது? தேகோ தேவாலய புரோக்தோ ஜீவோ தேவ சனாதனக தியஜேத் அஜ்ஞான நிர்மால்யம் சோகம் பாவேன பூஜையேத். இதை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்மால்யம் பண்ணும்போது சுவாமிக்கு வந்து மறுநாள் நிர்மால்யம் பண்ணுவோம். பூஜை பண்ணிட்டு அடுத்த பூஜைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிர்மால்யம் பண்ணுவோம். அந்த நிர்மால்யம் பண்ணும்போது சுவாமியோட பாதத்துல இருக்கிற புஷ்பத்தை எடுத்து தலையில வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பூஜை அடுத்த பூஜை ஆரம்பிக்கும் போதும் பழைய பூஜை பண்ணதோட இதுல இருந்து எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னா பகவானே இந்த தேகம் தான் தேவாலயம், நீதான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வாசம் பண்ற தேவன், அகமகம்னு நீதான் வாசம் பண்ற. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அவனே நான் சோகம் 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 சுப்பிரமணியோகம் 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 வாசுதேவோகம் 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 சிவோகம் சிவோகம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நானே அவன் சோகம் 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 அப்படின்னு தியானம் பண்ணிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவன் தான் தேவனா வச்சு வந்து பாத்தீங்கன்னா உபாசனை போடுறோம் அப்படின்னு ஆவாகன பிராணனை வந்து பாத்தீங்கன்னா ஆவாகனம் பண்ணிட்டு பண்ண சொல்றோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேகத்திலையுமே பகவான் இருக்கார். நிர்மால்யம் எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஜீவன் நினைக்கிறேனே அதுதான் நிர்மால்யம். தஜேத் அஜ்ஞான நிர்மால்யம். நான் ஜீவன், நான் தேகம், நான் மனசு புத்தி இந்திரியம் அப்படின்னு நான் நினைக்கிறேனே இதுதான் நிர்மால்யம். அந்த சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிர்மால்யம் போட்டிருக்கோம். நிர்மால்யம் என்ன ஆகும்? தூக்கி ஓரமா போடணும். அப்ப அதனால எல்லாத்தையும் நிர்மால்யம் பண்ணணும்னு என்ன அர்த்தம்? சுவாமிகிட்ட இருக்கக்கூடிய எல்லா புஷ்பங்களையும் கலைஞ்சு புது அபிஷேகம் பண்ணணும், ஆராதனை பண்ணணும், அர்ச்சனை பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நிர்மால்யம் பண்ணணும். எதை நிர்மால்யம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அஜ்ஞானம் தான் நிர்மால்யம் பண்ணணும். அஜ்ஞானத்தை நிர்மால்யம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்னதுக்கு பிறகு திரும்ப ஆச்சாரியார் வேற ஒண்ணு சொல்றார். உத்தியோக பருவத்திலிருந்து மகாபாரதத்திலிருந்து திரும்ப சொல்றார். வாசனாத் சர்வபூதானாம் வசுத்வாத் தேவயோனிதா வாசுதேவஸ்ததோ வேத்யஹ. பாதி ஸ்லோகத்தோட நிப்பாற்ற. வாசனாத் சர்வபூதானாம் இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கூட என்னன்னு கேட்டீங்கன்னா வாசனாத் வாசனையினால மூடி மறைக்கிறதுனால எல்லாத்தையும் என்ன மறைச்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மூடி மறைச்சிருக்காரு. நான் 2 காரணம் சொல்லிட்டு இருக்கோம். யோக சூத்திரம் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே என்ன இது பார்த்துட்டு இருக்கணுமோ கர்ம அப்புறம் வாசனா. வாசனைக்கு என்ன பேர் பார்த்துருக்கோம்? ஆசயம். யோக சூத்திரத்துல கருமாசயம் அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த கருமங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிறது அவ்யாக்கிருதத்துல.
அதே நேரத்துல வாசனைகள் எல்லாம் ஸ்டோர் ஆகுறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சித்தத்துல. வாசனைகளை இப்ப எத்தனை வாசனை பார்த்துருக்கோம்? பிரசுப்த தனு விச்சின்ன உதாராகா அப்படின்னு 4 வாசனையை பார்த்துருக்கோம். எத்தனை வாசனைகள் சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 4 வாசனை. பிரசுப்த வாசனை, தூங்கிக்கிட்டு இருக்க வாசனை. சஞ்சித வாசனைகள்னு பேர். தூங்கிட்டு நிறைய இருக்கு. எத்தனை கோட்டி வாசனைகள் இருக்குன்னு தெரியாது. சஞ்சித வாசனைக்கு பேரு பிரசுப்த வாசனை. அதுக்கப்புறம் தனு வாசனை அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணி சில வாசனைகளை லீன் ஆக்கி வச்சிருப்போம். அதுக்கு பேரு தனு வாசனை. யோகினாம் தனு அவஸ்தா. அப்புறம் பிரசுப்த தனு விச்சின்ன வாசனை. விச்சின்ன வாசனை என்னது? ஒரு வாசனை பிரதானமா இருக்கும் போது மற்ற வாசனைகள் வெளியில தெரியாம இருக்கும். ஒன்னுத்தோட பிரபாவத்துல மற்றது தெரியாம இருந்துச்சுன்னா அந்த தெரியாம இருக்கிற வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா என்னது விச்சின்ன வாசனைகள்னு பேர். அதுக்கப்புறம் ரொட்டீனா நம்ம பண்ற காரியங்கள் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற வாசனைகள், வாசனைனே தெரியாம காரியமா பரிணமிச்சுக்கிட்டே போகும். கேப்பே இருக்காது. அது அந்த வாசனைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உதார வாசனை அப்படின்னு பேர். இது 3 வாசனை, மொத்தம் 4 வாசனையா பிரிச்சிருக்கும். சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம் எத்தனை பிரிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு காலையில யோக சூத்திரத்தை வேற ஒண்ணு படிச்சு காட்டினேன். வேகச்சுடாமணில இருந்து 3 வாசனையா பிரிச்சிடும். லோக வாசனை, தேக வாசனை, அதுக்கப்புறம் சாஸ்திர வாசனைன்னு 3 வாசனை அடிச்சா. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வாசனை சொல்வார். நான் சொல்லியிருக்கேன். என்ன வாசனை? அபராத வாசனை. இருக்கிறதுலயே மோசமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அபராத வாசனை. 4, 3, 1 ஆகிருங்க. என்ன வாசனை சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தசமோசி கதை பார்த்துருக்கோம்ல. தன்னை எண்ணவே மாட்டோம், மற்றவங்களையே எண்ணிட்டு இருப்போம். 1, 2, 3, 4 ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். எப்ப பார்த்தாலும் ஆப்ஜெக்ட் பண்ணுவோம். மொழிய நம்மளதான் அப்படின்னு சொல்லு, சாஸ்திரம் நம்மளதான் சொல்லுது, நானதான் சொல்லுது அப்படின்னு நானை திரும்பாம என்ன பண்ணுவான்? ஓ பரமாத்மா போல இருக்கு, எல்லா தேகத்திலையும் வசிப்பாக்குள்ள. ஐயோ உன் தேகத்துல வசிக்கிறவரை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். எனக்குள்ளார நானா வசிக்கிறார் அப்படின்னு கிரகணம் பண்ண மாட்டோம். எப்படி கிரகணம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா எல்லா தேகத்திலும் இருக்காரு போல இருக்கு. இவனை விட்டுருவான். 10வது ஆள இவனை விட்டுருவான். விட்டுட்டு மற்றவங்களே பார்த்துருவோம். எல்லா எறும்புல இருந்து எல்லாத்தையும் இருக்காரு போல இருக்கு அப்படின்னு. தனக்குள்ளார அவர் இருக்காருன்றதை விட்டுருவோம். இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அபராத வாசனை. எப்ப பார்த்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் பண்றதே தான் வேலை. சப்ஜெக்ட வந்து பாத்தீங்கன்னா கவுண்டிங்ல கொண்டுட்டே வராது. இதுக்கு பேர் அபராத வாசனை. அப்ப இத்தனை வாசனைகளால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவன் என்ன பண்ணப்பட்டிருக்காங்க? வாசனாத் சர்வபூதானா. வாசனையினால எல்லா பூத்தங்களும் வந்து பாத்தீங்கன்னா மூடி மறைக்கப்பட்டிருக்கு. வசுத்துவாத் தேவயோனிதக. வசுன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அஷ்ட வசுக்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். வசுனா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பகவானுக்கு பேரு வசு, வசுதா, வசுதக அப்படின்லாம் பேர் கொடுத்துருக்கணும். வசுனா வெல்த்ன்னு அர்த்தம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வசுத்துவாத் அவர் தான் வெல்த்தா இருக்கார். பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வெல்த்தாவும் அவர் தான் இருக்கார். அதனால தானே மூடி மறைக்கிறார். பெருமாள்கிட்ட போனா மால் கிடைக்குமான்னு தானே பெருமாள்கிட்ட போறோம். திருப்பதி ஏழுமலையான்கிட்ட போறதே மால் கிடைக்கிறதுக்காக தான். பகவான் வந்து பேர்லயே திரு மால்னு வச்சுட்டார். திரு இஸ் ஈக்குவல் டு மால்னு அர்த்தம். திருமால், பெருமாள், பெரிய மால் அவரு, பெருமாள். மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்க ஆளை மறந்துட்டாங்க. அவர் எனக்குள்ளார இருக்காருன்னு மறந்துட்டு பெருமாள் பெருமாள் பெருமாள்னு வெளியிலேயே மோகத்துல மாட்டிக்கிறது. வசு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட வெல்த் இருக்கு அதிகமா. வசுத்வாத் தேவயோனிதக, வசு வடிவா இருக்கிறதுனால. அதே நேரத்துல தேவயோனிதக, தேவதைகளோட காரணமா, உற்பத்திக்கு காரணமா இருக்கிறதுனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வாசுதேவக அப்படின்னு. வாசுதேவக ததோ வேத்ய. அந்த காரணத்தினால பகவான் வந்து வாசுதேவன் என்று நினைக்கப்படக்கூடியவனா இருக்கான். அப்ப இதுல என்ன சொல்லியிருக்கு? வாசனா சர்வபூதானாம். எல்லா ஜீவராசிகளையும் மூடி மறைக்கிறதுனால, எல்லா வெல்த்தாவும் இருக்கிறதுனால, தேவதைகளோட ஆதி காரணமா இருக்கிறதுனால, இந்த 3 காரணத்தினாலையும் வாசுதேவன் என்று பகவான் நினைக்கப்படுகின்றார். வேத்தியக அறியத்தக்கவரா இருக்கார். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு புராணத்துல இருக்க ஸ்லோகத்தை ஆச்சாரியர் கோட் பண்றார். சர்வத்ராசௌ சமஸ்தம் ச வசத்யத்ரேதி வையதஹ ததஸ வாசுதேவேதி வித்வத்பிஹி பரிபத்யதே. விஷ்ணு புராண ஸ்லோகமும் சொல்லுது. சர்வத்ர அசௌ சமஸ்தம் ச வசதி அத்ர இதி வை யதஹ. அப்படியே மாத்தி போட்டுருது. இந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் உள்ளாரையும் வசிக்கிறார்னு பார்த்தோம்.
ஆனா வந்து மாத்தி போட்டுருங்க. அந்த பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா எல்லா வஸ்துக்கள்லயும் இருக்கார். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரிடத்துல எல்லாம் இருக்கு. சர்வத்திர அசௌ சமஸ்தம் ச வசதி அத்திர. அந்த பகவான் இடத்துல சப்தமி அர்த்தத்துல எடுக்கணும். அந்த பகவான் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சர்வமும் சமஸ்த வஸ்துக்களும் வந்து பாத்தீங்கன்னா வாசம் செய்கின்றது. எந்த காரணத்தினால இவ்வாறோ ஸ்கிரீன் எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டே இருக்கேன்ல. எல்லா காட்சிகளும் எதுல இருக்கு? அந்த ஸ்கிரீனுக்கு மேல வாசம் பண்ணு. அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்துக்கும் ஆதாரமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கார் பகவான். அதனால அவருக்கு என்ன பேரு? எதக அத்தக தத்தக. அந்த காரணத்தினால ச வாசுதேவ இதி வித்வத்பிகி பரிபட்யத்தை. இதுல வந்து கொஞ்சம் மாத்திக்கணும். அந்த பரமாத்மா அனைத்து இடங்களிலும் உள்ள அனைத்து வஸ்துக்களிலும் இருப்பதால்னு போட்டிருக்குல்ல, அது போன அர்த்தத்தோட மீனிங். இந்த இடத்துல என்ன பண்ணணும்? அந்த பரமாத்மாவினிடம் அனைத்து வஸ்துக்களும் இருப்பதால் மாத்தி போட்டுக்கணும். பரமாத்மாக்கு மேல எல்லா வஸ்துக்களும் இருப்பதால் அந்த பரமாத்மா வந்து வித்வான்களால் அந்த பரமாத்மா வாசுதேவக என்று சொல்லப்படுகிறார். மாத்தி போட்டுக்கணும். முதல் அர்த்தம் என்னது? எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் அவர் வாசம் பண்றதுனால வாசுதேவன். இந்த மீனிங் என்னது? எல்லாம் அவரிடத்தில் இருக்கின்றன, வாசம் செய்கின்றன. அதனால அவருக்கு பேர் வந்து வாசுதேவன் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் ஆச்சாரியார் திரும்ப ஒரு கொட்டேஷன் கொடுக்கிறார் விஷ்ணு புராணத்துல. சர்வாணி தத்ர பூதானி வசந்தி பரம். திரும்பவும் அதே மீனிங். பரமாத்மாக்கு மேல எல்லாம் வாசம் பண்ணுதுன்னு ரெண்டு மீனிங் சொல்றார். சர்வாணி தத்ர பூதானி வசந்தி பரமாத்மனி பூதேஷு ச சர்வாத்மா வாசுதேவஸ்தத ஸ்மிருதா. என்ன பண்ணிட்டார்? ரெண்டு மீனிங்குமே சொல்ல ஆரம்பிச்சிட்டார். 6ல் 28, 29, 30, 31 3 ஸ்லோகம் பகவத்கீதால 6வது அத்தியாயத்துல இருக்கிறது. இதுதான் அனுபூதி நடக்கணும். இப்படிதான் நடக்கணும் அனுபூதி. எப்படி? சர்வாணி தத்திர பூத்தானி வசந்தி பரமாத்மனி. தத்திர பரமாத்மனி சர்வாணி பூத்தானி வசந்தி. அந்த பரமாத்மாவினிடம் ஸ்கிரீன் மாதிரி ஆதாரபூத்தமா இருக்கிற அந்த பரமாத்மாக்கு மேல எல்லா பூத்தங்களும் வாசம் செய்கின்றன. அண்ட சராச்சரங்களும் பகவான் இடத்துலதான் இருக்கு. கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல யசோதா வந்து பாத்தீங்கன்னா மண்ணை சாப்பிட்டு வாயை துறை அப்படின்னு சொல்லும்போது வாயை திறந்து காட்டும் போது எல்லா அண்டங்களையும் வந்து பாத்தீங்கன்னா அம்மா பார்த்து மிரண்டு போறாங்க யசோதா அம்மா. ஐயோ, வாய்க்குள்ளார இவ்வளவு தெரியுது அப்படின்னு. ஹிரண்ய கர்ப்பருக்குள்ளாரதான் இந்த மொத்த பிரபஞ்சமும் என்ன இருக்கு. நம்ம டெய்லி கீதா இது படிக்கும் போது லாஸ்ட் ஸ்லோகம், அந்த மங்களாச்சரணத்துல லாஸ்ட் ஸ்லோகம் படிக்கிறோம். கீதையோட முதல் மங்களாச்சரணம் சங்கரர் எழுதுனது. என்ன பார்க்கும்? நாராயண பரோ வியக்தாத் அண்டம் அவ்வியக்த சம்பவம் அண்டஸ்யாந்த ஸ்விமே லோகாஹா சப்தத்வீபாச்ச மேதினி அப்படின்னு. அண்டத்துக்குள்ளதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாம் இருக்கா. ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்ற அண்டம். ஹிரண்ய கர்ப்பர்னா யாரு? இந்த பரமாத்மா ஈஸ்வரன். யார்? இந்த கிருஷ்ணர் பரமாத்மா. விஷ்ணு நம்ம சொல்றோமே, அவருக்கு பேரு ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு. அந்த ஹிரண்ய கர்ப்பர்னா என்ன அர்த்தம்? கோல்டன் எக், பெரிய முட்டை, கோல்டு கலர் முட்டை. ஏன் அப்படின்னா பிரகாசம்னு அர்த்தம். பிரகாசம் பொருந்திய ஒரு பெரிய முட்டைக்குள்ளாரதான் இந்த மொத்த தீபங்களும் 7 தீபங்களை பத்தி யோக சூத்திரத்தை சொல்ல போறோம். எல்லா தீபங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்குள்ளாரதான், அவர் வயிற்றுக்குள்ளாரதான் இருக்கு. அதனாலதான் கிருஷ்ணர் வாயை திறந்து காட்டும் போது எல்லாம் அவர் வாய்க்குள்ளார இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யசோதைக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்சி தரார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த அண்டச்சராச்சரம் எங்க இருக்கு? எல்லா பூத்தங்களும் அந்த பரமாத்மாவின் இடத்தில் வாசம் செய்கின்றன. வசந்தி. 1. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பூத்தேஷு சர்வாத்மா சர்வாத்மா வாசுதேவகா. பூத்தங்களிலும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு? அவருக்குள்ளார எல்லாம் இருக்கு. எல்லாத்துக்குள்ளாரையும் அவர் வாசம் பண்றார். சர்வ பூத்தே, எல்லா ஜீவராசிகளிலும் பிரம்மா முதற்கொண்டு எறும்பு வரைக்கும் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் அந்தர்யாமியா அந்தராத்மாவா வந்து பாத்தீங்கன்னா பகவான் வாசம் செய்யறார். அதனாலையும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வாத்மாவா இருக்கிறதுனால அவருக்கு பேரு வாசுதேவகான்னு பேர். ததக ஸ்மிருதக. அப்ப வாசுதேவனுக்கு அர்த்தம் என்னெல்லாம் எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சுத்த பிரம்மத்தை எடுக்கணும். ஆச்சாதன அர்த்தம் எடுத்தீங்கன்னா சுத்த பிரம்மத்தை எடுக்கணும். அதுக்கப்புறம் நிவாச அர்த்தம் எடுத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்தர்யாமின்னு அர்த்தம் எடுக்கணும், ஈஸ்வரன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர் அர்த்தத்தை எடுக்கணும்.
இது மாதிரி எல்லா அர்த்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கான சப்தம் வந்து வாசுதேவக அப்படின்னு அர்த்தம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 333வது நாமம் பிருகத்பானுகு அப்படின்னு நாமத்தை ஆரம்பிக்கிறார். பிருகத்பானுகு திரும்ப வந்துருச்சு பாருங்க, ஒன்னே ஒண்ணுதான் வந்துட்டே இருக்கும். சூரியன் வரும், சந்திரன் வரும், சூரியன், சந்திரன், அக்னி, பிராணன், வாயு, இதுக்குள்ளாரதான் சுத்திட்டு இருப்பார். வேற எங்கேயும் போக்கு இடமே இல்லை பகவானுக்கு. மொத்தமே இவ்வளவுதான். என்னென்ன பாக்குறார் பாருங்க. பிருகத்பானுகு அப்படின்னா என்ன அர்த்தம்? பிருகத்துனா பெருசு, பானுகு அப்படின்னா கதிர்கள். ரேஸ்க்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பானுகு. பிருகத் பானுகுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய கதிர்களை உடையவர். பெரிய கதிர்கள்னா என்ன சுவாமி? சூரியனோட கதிர்களை காட்டிலும் பெரிய கதிர்கள். சூரியனோட கதிர்கள் எப்படி இந்த உலகத்தை வியாபிச்சிருக்கோ அந்த சூரியனையும் வியாபிச்சு ஒருத்தர் இருக்கார். அவருடைய சூரியனோட கதிர்களையும் வியாபிச்சு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா. அதனால பரமாத்மாவுக்கு பேரு பிருகத் பானுகு அப்படின்னு பேரு. பெரிய சூரியன், பெரிய சூரியன், கோட்டி சூரிய பிரகாசம் நம்ம சொல்றோம்ல, அந்த கோட்டி சூரிய பிரகாசமா இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா பகவான். இதெல்லாம் சின்ன சூரியன், இதையும் பிரகாசிக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கான், அவன் தான் பகவான். வந்துருங்க வாசி. ஆச்சாரியர் சொல்றார், பிருகந்தோ பானவோ யஸ்ய சந்திர சூர்யாதிகாமினஹ தைர் விஸ்வம் பாசயதி யஹ ச பிருகத் பானுருச்யதே. அற்புதமான ஸ்லோகம். பிருகந்தோ பானவோ, பானுக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கதிர்கள். பெரிய கதிர்களை உடையவனாக, எஸ்ய எவனுடைய கதிர்கள் பெரிய கதிர்களாக, சந்திர சூர்யாதிகாமினக சந்திரனுக்குள்ளாரையும் சூரியனுக்குள்ளாரையும் சென்று சேர்ந்ததாக இருக்கிறதோ. என்ன எப்படி பிரகாசிக்குதோ வந்து பாத்தீங்கன்னா பகவானோட கதிர்கள். பாருங்களேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்க ஹீட்டு என்ன உள்ளுக்குள்ளார என்ன பாதிக்குது. பித்த நாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணி என்ன ஹீட் ஆக்குது. ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா தூங்க பண்ணுது சில கதிர்கள், சில சமயம் ராத்திரியில தூங்க விடாம பண்ணுது. 2 நாளைக்கு முன்னாடி என் கிளாஸ் இல்லை அப்படின்னா ராத்திரிக்குள்ள தூங்கவே விடல பகவான். ஏன்னா டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. நிறைய பேர் நான் நினைச்சேன் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு. மறுநாள் காலம் வந்து சுவாமி இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு ஒவ்வொருத்தர சொல்றாங்க. நிறைய பேருக்கு ஃபீவர் எல்லாம். அப்ப என்ன அர்த்தம்னா வெளியில இருக்கிற சூரியனோட கதிர்கள் என்ன ஆகுது, ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கு உள்ளாரையும் புகுந்து அது என்ன பண்ணுது, கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி காரியம் பண்ணுது. அப்ப என்ன மட்டுமா சாமின்னு இல்ல, பகவானோட கதிர்கள் சூரியனுக்குள்ளாரையும் சந்திரனுக்குள்ளாரையும் ஊடுருவி, காமினகன்னு அர்த்தம், அதுக்குள்ளாரையும் ஊடுருவி வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. தைஹி விஸ்வம் பாசயதி, அந்த கதிர்கள் தான் சூரியன் மூலமா பிரகாசிக்குது. சூரிய கதிர் நினைக்காதீங்க, சூரியனுக்குள்ளார பிரகாசம் ஒண்ணு இருக்கே, அந்த பிரகாசம் சைத்தன்ய பிரகாசம். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா சூரிய சந்திரனோட கதிர்களுக்குள்ளாரையும் ஊடுருவி இந்த மொத்த ஜெகத்தையும் அவைகளால் என்ன பண்றார், பிரகாசிக்கின்றார். அகம் அகம் அகம்னு எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் கான்சியஸ்னஸ் மட்டும்தான் பிரகாசம். அறிவுனா ஒரே ஒரு அறிவு தான். அறிவுல வந்து பாத்தீங்கன்னா பல விதங்கள் இல்லை, ஒரே அறிவு. அந்த ஒரே அறிவு எது அப்படின்னா சைத்தன்யம், சுவாமி தான். அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மொத்த ஜெகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தைஹி விஸ்வம் பாசயதி, அந்த கதிர்களால், பானுன்னு சொல்லக்கூடிய கதிர்களால் சூரிய சந்திரனையும் ஊடுருவி சூரிய சந்திர கதிர்கள் மூலமாக அவர்தான் இந்த மொத்த விஸ்வத்தையும் பிரகாசிக்கின்றார். எவரோ அவருக்கு பேரு சக பிருகத் பானு உச்சதே. அந்த பரமாத்மாவுக்கு பேரு தான் பிருகத் பானுன்னு பேர். தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. முண்டகோபனிஷத்துல பிரசித்தமான மந்திரம் இருக்கு. கீதாலையும் வந்து பாத்தீங்கன்னா 15வது சாப்டர்ல இருக்கு. தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி, அவருடைய பிரகாசத்தினால்தான் சூரியன், சந்திரன், அக்னி, மின்னல் பிரகாசிக்கிற எத்தனை வஸ்துக்கள் இருக்கோ எல்லாத்துக்குள்ளாரையும் அவர் என்ன பண்றாரு, பிரகாசமா இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. இதுக்கப்புறம் 334. இப்ப இது பிருகத்பானுன்றது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சைத்தன்யத்தை, சுத்த சைத்தன்யத்தை குறிக்கிறது. இதுக்கப்புறம் 334வது ஆதி தேவகா. ஆதி தேவகனா என்ன சுவாமி அப்படின்னா ஆதிகி காரணம். ஆதி தேவகனா ஆதி தேவன், இந்த ஜெகத்துக்கு முன்னாடி இருந்த தேவன். என்ன சுவாமி தேவன் அப்படின்னா தியோதனாத் தேவகா, பிரகாசிப்பதால் தேவன் அப்படின்னு பேரு. பிரகாசிக்கிறதுனால் தேவன், தியோதனாத் தேவக லட்சணம். அப்ப தேவன் எப்படிப்பட்ட தேவன்? பிரகாசம்னா எந்த பிரகாசம் எடுக்கணும்? ஆத்ம பிரகாசம், சைத்தன்யம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆதி தேவக அப்படின்னா இந்த ஜெகத்து உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி எந்த பிரகாசம் இருந்ததோ அந்த பிரகாசத்துக்கு பேரு ஆதி தேவகன்னு பேரு.
சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சுருதி சொல்லுது, சதேவ சோமிய இதமக்ர ஆசி ஏக்கமேவ அத்விதீயம். ஒரு பிரசித்தமானது 6வது சாப்டர்ல சொல்லுது, இந்த ஜெகத்து உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி இது எல்லாம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா வெறும் சத்து மாத்திரமா இருந்துச்சு, சத்து சித்து ஆனந்தமா இருந்துச்சு. எப்படி தூக்கத்துல நம்ம இருந்தோம்ல, தூக்கத்துல யார் இருந்தா, நான் சுகமா இருந்தேன். இருந்தீங்களா? ஆமா இருந்தேன். தெரியுதா? ஆமா தெரியும். அதாவது தானே இப்ப காலையில சொல்றேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அறிவு இருந்துச்சா? ஆமா அறிவு இருந்துச்சு. அறிவு அறியறதுக்கு ஏதாவது இருந்துச்சாங்க? தூக்கத்துல நான் சுகமா இருந்தேன்னு அறியறதுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட், புத்தி மனசு இந்திரியங்கள் ஏதாவது? ஒரு மண்ணாங்கட்டியில் எல்லாம் லயமாயிடுச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கின்றேன் அப்படின்னு அறியறதுக்கு எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமா தூங்குனேன். ஆனந்தமா தூங்குனீங்கன்னா ஏதாவது விஷயம் இருந்துச்சாங்க? அப்படின்னா சென்ஸ் ஆர்கன்ஸே இல்லை, மனசு புத்தி இல்லை. அப்போ எப்படி ஆனந்தமா இருந்த? எந்த ஆனந்தமும் அங்க இல்லை, விஷய ஆனந்தம் அங்க இல்லை. அதுக்கப்புறம் எப்படி இருந்த? எப்படி இருந்த மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அஸ்தித்யேவ உபலப்தப்யா. ஆத்மாவை அறியணும்னா எப்படி அறியணும் அப்படின்னா இருக்க, இப்படிதான் அறியணும். அதான் மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜெகத்துக்கு முன்னாடி இந்த பிரம்மம் இருந்தது, ஒன்றா இருந்தது. எப்படி இருந்துச்சு? அறிவா இருந்தது. எப்படி இருந்துச்சு? ஆனந்தமா இருந்தது. சத்து சித்து ஆனந்தமா இந்த ஜெகத்துக்கு முன்னாடி அந்த ஒரே தத்துவம் இருந்தது. அப்ப இந்த ஜெகத்துக்கு ஆதி காரணம் எது அப்படின்னா பிரம்மம். அந்த ஏக்கமேவ அத்விதீயத்தில் இருந்தால் இது எல்லாம் வியக்தமாச்சு. அவ்வியக்தம் வியக்திமாப்பன்னம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவ்வியக்தம் சொல்லக்கூடிய சுத்த பிரம்ம தத்துவத்துல இருந்து இது எல்லாம் உண்டாயிடுச்சு. சதேவ சோமியதமக்ராசி. உற்பத்திக்கு முன்னாடி இந்த சத்தத்துவம் மட்டுமே இருந்தது. அந்த சத்துக்கு பேர் தான் என்ன பேரு? ஆதி தேவகான பேரு. இந்த உலகிற்கு முதல் காரணமா இருக்கிறது. பாஷிகர் சொல்றார் ஆதி காரணம். காரணம்னா என்ன அர்த்தம்? காரணம் ச அசௌ தேவஸ்ச. அவர்தான் ஆதியா காரணமா இருக்கார். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர்தான் தேவனா பிரகாசமா இருக்கார். அதனால அவருக்கு பேர் ஆதி காரணம் ச அசௌ தேவஸ்ச. அவர் வந்து தேவனாவும் இருக்கார், ஆதி காரணமாவும் இருக்கார். அதனால அவருக்கு பேர் ஆதி தேவகன பேர். தியோதனாதி குணவான் தேவகா. தியோத்தனம் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனையும் பிரம்மத்தையும் ஒரே மாதிரி எடுக்கணும். முதல் அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சுத்த நிர்குணத்தை எடுத்துருங்க, தியோத்தனாத் தேவக அப்படின்னு. அதுக்கப்புறம் வாசுதேவருக்கு தேவகன்ற அர்த்தத்துக்கு என்னெல்லாம் போட்டிருக்கோம்? தீவ்யதி, கிரீடத்தே, விஜிகீஷத்தே, வியவகரதி, தியோத்ததே, ஸ்தூயத்தே, கச்சத்தின்னு மொத்தம் 4 அர்த்தம் போட்டிருக்கோங்க, 4-5 அர்த்தம். அந்த அர்த்தங்கள்லாம் போட்டீங்க அப்படின்னா ஜீவபாவத்தில் அவர் தான் இருக்காருன்னு கொண்டு வரணும் உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை ஈஸ்வரனாவும் கொண்டு வரலாம், சுத்த பிரம்மமாவும் அவரை சொல்ல முடியும். 2 வேற வேற இல்லை அப்படின்னு அர்த்தம் இருக்கணும். இதுக்கப்புறம் 335வது நாமம் புரந்தரகா. புரந்தரகனா என்ன சுவாமி அப்படின்னா புறங்களை வந்து பாத்தீங்கன்னா பிளந்தவர்னு அர்த்தம், வெடி வச்சவர்னு அர்த்தம். வெடிக்க செய்தவர். 3 புறங்களையும் வந்து பாத்தீங்கன்னா வெடிக்க செய்தவர். 3 புறங்களையும் வெடிக்க செய்தவரா? ஆமா. என்னன்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு புரந்தரக அப்படின்னா 3 புறங்கள் நம்மள்ட்ட இருக்கு. அசுரர்களோட புறங்களை பிளந்தவர். அசுரர்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தான், வேற யாரும் எடுத்துக்காதீங்க. அசுரன்னா யாரோ ஒருத்தர்னு பார்க்காதீங்க, நம்ம தான் மகா அசுரர்கள். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அசுசு அப்படின்னா அசு, அசுன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள்னு அர்த்தம். அசுசு ரமந்தே இது அசுராகா. யாரெல்லாம் இந்த இந்திரியங்கள்ல விஷயங்கள்ல ரமிக்கிறோமோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பேரு அசுரர்கள் அப்படின்னு பேர். தேவாகாபி அசுராயேவ. இதுல வந்து ஈஷாவாசிய பாஷ்யத்தில் ஆச்சாரியர் சொல்லும்போது சொல்றார் தேவர்களும் கூட வந்து பாத்தீங்கன்னா அசுரர்கள் தான். ஏன் அப்படின்னா டான்ஸ் பார்த்துக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு பார்ட்டிலாம் பண்ணிட்டு இருக்கான். பப்புலாம் இருக்கு, பெரிய பெரிய பப்புலாம் வச்சிருக்கு தேவலோகத்துல. அப்ப அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரியே தான் போகிகளா இருக்காங்க. அப்ப தேவர்கள்னு பேரு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா அசுரர்கள் தான். அப்ப நம்மளுடைய புறங்கள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாகிரதத்துல இருக்கிறது ஸ்தூலதேகம், அதுதான் இரும்பு புறம், இரும்பு அயன் பட்டணம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொப்பனம், அதுதான் வெள்ளிப்பட்டணம். அப்புறம் தூக்கம், எல்லாத்துக்கும் பிடிச்சமானது தூக்கம், அதுதான் தங்கப்பட்டணம். 3 புறம். இந்த 3 புறங்களையும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய ஞான சுரூபமா இருக்கிற பகவான் என்ன பண்றார்? 3த்தையும் நாசம் செய்கிறார், பிளந்து வெடி வைக்கிறார், வெடிச்சு புழக்க செய்கிறார். அதனால அவருக்கு பேர் புரந்தரகா அப்படின்னு பேர். பாஷிகர் சொல்றார்
சூர சுர சத்ருணாம். சுரர்கள்னா தேவர்கள், தேவர்களுடைய சத்ருக்கள் யாரு? அசுரர்கள். அந்த அசுரர்களோட புராணம், புறங்களுக்கு தாரணாத், அந்த புறங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா தாரணாத் அப்படின்னா பிளந்த காரணத்தினால, வெடி வச்சு தகர்த்த காரணத்தினால அவருக்கு பேர் புரந்தரகான்னு பேர். இனிமே எடுத்துக்கணும், யாரு புரந்தரகன்னா அந்த ஆத்ம ஞானம் தான் புரந்தரகன். இந்த ஆத்ம ஞானம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம ஞான சுரூப்பியா யார் இருக்கார்? ஆத்மாவா அந்த ஞான சுரூப்பியா பகவான் உள்ளுக்குள்ளார் இருக்கார். இந்த ஆத்ம ஞானம் உண்டாக உண்டாக என்ன ஆயிடும்? நான் ஸ்தூல தேகம் இல்லை, நான் சூக்ஷ்ம தேகம் இல்லை, நான் காரண தேகம் இல்லை அப்படின்னு 3 புறங்களும் நம்மளை விட்டு ஆத்ம அபிமானத்துல இருந்து விலகி போயிடும். இதுல லலிதா சஹஸ்ரநாமத்துல சொல்றாங்கல்ல, என்ன சொல்றோம்? பிரம்ம கிரந்தி பிபேதினி. அந்த பிபேதினின்ற சப்த அர்த்தம் தான் தரகன்றதுக்கு அர்த்தம். பேதம் செய்பவள், பிளப்பவள் அர்த்தம். வித்யா சுரூபினி. அந்த வித்யா சுரூபமா ஸ்திரீயா சொன்னீங்கன்னா வித்யான்னு சொல்லுவீங்க, அதே மேலா சொன்னீங்க அப்படின்னா பகவான் தான், ஞான சுரூப்பியா பகவான் தான் இருக்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 3 புறங்களையும் வந்து பாத்தீங்கன்னா எரித்தவர். இதை சிவபெருமானுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்? திரிபுராந்தகா. 3 புறங்களையும் எரித்தவர் அப்படின்னு பேர் வைக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா புரந்தரகான்னு பேர். இதே அம்பாளுக்கு சொல்லும் போது பிரம்ம கிரந்தி பிபேதினி, ருத்ர கிரந்தி பிபேதினி, விஷ்ணு கிரந்தி பிபேதினின்னு 3 புறங்களை பிளந்தவள் அப்படின்னு சொல்றோம். இதே வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு புரந்தரகன்னு பேரு. வாச்சம் வாச்சம் யமும் புரந்தரவ் ச. பாணினி சூத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாணினினால இந்த புரந்தரன்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா நிருப்தம் செய்யப்பட்டிருக்கு, நிபாத்தனம் செய்யப்பட்டிருக்கு, நிச்சயம் செய்யப்பட்டிருக்கு. பாணினி கிராமர் எடுத்து பாக்குறவங்க பார்த்து. இதை வந்து பாத்தீங்கன்னா முண்டக்க உபனிஷத்துல என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, வித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சயாः க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. முண்டக்கத்துல 2:2:8 வந்து பாத்தீங்கன்னா பிரசித்தமான மந்திரம் இருக்கு. வித்யதே ஹிருதய கிரந்திகி. இந்த ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான அஜ்ஞான முடிச்சுக்கள் இருக்கு. அதுதான் 3 பட்டணம்னு நம்ம சொல்றோம், 3 புறம்னு சொல்றோம். வித்யதே ஹிருதய கிரந்தி. வித்யதே அப்படின்னா துண்டுபடுகிறது, பிளந்து போகுது. எப்படி கோடாரிய வச்சு வெட்டுனா மரம் வந்து பொளந்து போகுமோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்துல இருக்கிற கிரந்தி அப்படின்னா முடிச்சு, அதெல்லாம் ஞானவால் வந்து வச்சு, ஞானம்ன்ற வாழை வச்சு வெட்டுனா என்ன ஆகும்? எல்லாம் இதாயிடும். எப்போ அப்படின்னா அந்த பரமாத்மாவோட தரிசனம் பண்ணின மாத்திரத்து. தஸ்மின் திருஷ்டே பராவரை. இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் எப்போ தன்னுடைய பிம்பபூதமா இருக்கிற அந்த ஒன்னஸை பார்க்குதோ, அந்த பரமாத்மாவை பார்க்குதோ, அந்த க்ஷணத்துல ஹிருதயத்துல இருந்த முடிச்சுக்கள் என்னது? ஸ்தூல தேகம் நான், சூக்ஷ்ம தேகம் நான், காரண தேகம் நான் அப்படின்னு 3 புறத்துக்குள்ளார நான் சேஃபா உள்ள உட்கார்ந்துருக்கேன். நான் ராஜ தர்பார் வந்து ஹிருதயத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. அகம் அகம் அகம்னு ஜீவ அபிமானம். அப்ப இந்த 3 புறங்களையும் வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஞானம் வந்த மாத்திரத்தை அந்த க்ஷணத்துல எல்லாம் தெரிச்சு போயிடும். அதனால பகவானுக்கு பேர் புரந்தரகான்னு பேர் சொல்லியாச்சு. இந்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா 36வது ஸ்லோகத்துல மொத்தம் பகவானுக்கு 9 நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றா படிச்சுக்கோ. ஓம் ஸ்கந்தாய நமஹ, ஓம் ஸ்கந்ததராய நமஹ, ஓம் துர்யாய நமஹ, ஓம் வரதாய நமஹ, ஓம் வாயுவாகனாய நமஹ, ஓம் வாசுதேவாய நமஹ, ஓம் பிருகத்பானவே நமஹ, ஓம் ஆதிதேவாய நமஹ, ஓம் புரந்தராய நமஹ. இந்த ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட நிப்பாட்டுங்க எடுத்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பாதியில் நிப்பாட்ட வேண்டியிருக்கும். இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. ஒரு நாள் கொஞ்சம் சீக்கிரமே முடிச்சிடுவோம். நம்ம எப்போவுமே சீக்கிரமே முடிக்கிறது இல்லைல்ல கிளாஸை. 20 நிமிஷம் அதிகப்படுத்திக்கிட்டே போகிறது. என்னைக்கா ஒரு நாள் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி முடிச்சிடும். இன்னைக்கு போகுது. இன்னும் ஒரு ஸ்லோகம் 50 இருக்கு. போட்டோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இப்படி இருக்கட்டும். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம்
तत्तुल्यं रामनामवरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने श्रीरामनामवरानन ओं नमः इति ओं राम 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 நாராயண 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 ஹரி நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு அஷ்டமி லீவு, நாளை மறுநாள் பார்க்கலாம். பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன், மீதி கொஞ்சம் இருக்கிறத எடுத்து